எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி வந்திருக்கிறோம். ஆராய்ந்து பார்க்கும்போது அவைகளை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உணர்வு தாங்க, வாழ்வதற்கு கிருபை தாங்க. எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம், அப்படியே செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே 63 வாரங்களாக தியானித்தோம். இன்றைக்கு 64வது வாரமாக தியானிக்க போகிறோம். இந்த உலகத்திலே தேவன் நம்மை அவருக்கென்று படைத்தார். நாமோ அதை மறந்தவர்களாய் பாவம் செய்து அக்கிரமம் செய்து அநியாயமாய் வாழ்ந்து வந்தோம். ஆக வேதம் சொல்லுகிறபடி ரோமர் 3:10 சொல்லுகிறது, அப்படியே நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை. வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஒருவன் கூட இல்லை. தேவன் படைத்தது அவருக்காக படைத்தார். ஆனால் நீங்களோ நாமோ பாவம் செய்துட்டோம். நீதிமான் என்று சொல்றதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. ஆகவே தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை ரட்சிப்பதற்காக அவரை பலியாக்கினார். அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தஞ்சினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். எந்த ஒரு மனிதன் நீதிமான் தான் ஒருத்தர் இல்லையே. பாவம் செய்தவன், ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க, எனக்காக இரத்தஞ்சினீங்களே, அந்த இரத்தத்தினால என்னை கழுவி சுத்தாக்குங்கன்னு சொல்லி யார் கேட்குறாங்களோ வேதம் என்ன சொல்லுது? ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, என்னவா? இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். அப்படியானால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு. இயேசுவின் இரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு. இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, வேதம் சொல்கிறது தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நம்முடைய நீதியின் கிரியைகளினால் அல்ல, தேவன் தம்முடைய கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கினார். நம்மை எப்படி ஆக்கினாராம்? 5வது வசனம் சொல்கிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். வேதம் சொல்லுது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அப்படின்னா நம்ம இறக்கப்பட்டு சாப்பாடு கொடுத்தவங்க உண்டு, கடன் கொடுத்தவங்க உண்டு, சர்ச்சு கட்டி கொடுத்தவங்க உண்டு, சர்ச்சுக்கு ஃபேன் வாங்கி கொடுத்தவங்க உண்டு, பலவிதமான காரியங்களை செஞ்சோம். அந்த கிரியைகளினாலே நம்மை தேவன் ரட்சிக்கவில்லையாம். இவங்க இப்படிலாம் கிரியை செஞ்சுருக்கிறாங்க, ஆகவே ரட்சித்து விடுவோன்னு சொல்லலையாம். அப்படி ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே, அவர் நம்ம மேலே வைத்திருந்த இரக்கத்தின்படி மறு ஜென்மம் முழுக்கினாலே, இரத்தத்தினால சுத்தமாக்கப்பட்டாச்சு. இப்போ மறு ஜென்மம் முழுக்கினாலே சுத்திகரித்து, அப்படின்னான்னு மறு ஜென்மம் முழுக்கினா ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவினுடைய புதிதாக்கினாலே நம்மை ரட்சித்தார். இவ்விதமாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று எழுதியிருக்கிறது. அருமையானே, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றவர்கள் நீதிமான்கள். இதைத்தான் நானும் நீங்களும் அதை தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் நாம் தியானித்தது என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 31வது வசனம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். போதும், என்ன சொல்ல பாருங்க, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். இது எந்த ஞானம்? மெய் ஞானம், பரத்துக்கு எடுத்த ஞானம், உலக ஞானத்தை இல்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? உலக ஞானமும் இருக்குது. உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம். வேதம் அப்படிதான் சொல்லுது. உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம். அப்போது ஒரு நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும்னா பைத்தியமாக இருக்கக்கூடிய காரியத்தை சொல்லி கொடுப்பாங்க? இல்லை. மெய் ஞானம்னு ஒன்று இருக்குது. மெய் ஞானத்தை வெளிப்படுத்துவான். அந்த மெய் ஞானம் எதற்காக கொடுக்கப்பட்டது? அந்த மெய் ஞானத்தை எப்படி அறிந்து கொள்ளலாம்னா வசனத்தின் மூலம்தான் அந்த மெய் ஞானத்தை வெளிப்படுத்த முடியும். நீதிமானுடைய வாய் அந்த மெய்யான ஞானத்தை வெளிப்படுத்தும். எதற்காக வெளிப்படுத்துது? ஒன்று,
ரட்சிப்படைவதற்காக ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. ரட்சிப்படைவதற்காக, பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்காக ஞானத்தை, மெய் ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. சரி, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இயேசு வரப்போகிறார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பருளும்படி வரப்போகிறார். அப்போ அந்த காத்து கொண்டிருக்கிற அளவுக்கு ஜனங்கள் இருக்கணும்னு சொல்லி அவங்க குறைபட்டாங்கன்னா அந்த மெய்ஞானத்தை அவங்களுக்கு சொல்லி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும், ரட்சிப்புக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து தான் கடந்த வாரத்திலே பார்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் மெய்ஞானத்தை தான் நானும் நீங்களும் போதிக்கணும். அவரோட கஷ்டப்படுறான், இல்லை ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான், எப்படி தான் சொல்லணும்? மெய்யான ஞானம். அந்த மெய்யான ஞானம் எப்படி எங்கிருந்து வழங்கும்? பரிசுத்த வேத எழுத்துக்களால் தான் மெய்யான ஞானத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். அதே போல் இயேசு கிறிஸ்துவை போல தேர்வதற்காக மெய்ஞானம் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில், குடும்பங்களிலே, இல்லை சபைக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள நாம் பேசும்போது மெய்யான ஞானத்தை பேசணும். உலக ஞானம் பேசுவோம், அது தேவன் பார்வையில் ஒன்றும் இல்லை. ஆனால் மெய்ஞானத்தை தான் சொல்லிடணுன்றார். நீதிமானுடைய வாய் ஞானத்தை போதிக்கும். பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விடுதலை ஆகணும்னு வேதம் சொல்லும். அந்த வேதத்தை தான் நானும் நீங்களும் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர உலக பிரகாரமாக அப்படி பண்ணிடலாங்க, இப்படி பண்ணிடலாங்க, அப்படிலாம் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அது பைத்தியம். ஆகவே மெய் ஞானத்தை சொல்லி அவங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேற்றிலுள்ளாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அவளை தேற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்திலே தியானித்தோம். இந்த வாரம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனம். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? சரி. இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழி செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். இங்க கவனிங்க, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளிலே நடப்பார்கள். எவைகளிலே? கர்த்தருடைய வழியாகிய அந்த செம்மையான வழிகளிலே நீதிமான்கள் நடப்பார்கள். ஆனால் பாதகர் என்ன பண்ணுவாங்களாம்? அதில் இடறி விடுவான். அப்படின்னா அந்த வசனம் அவனுக்கு தெரியும், ஆனாலும் அவன் தவறு செய்வான். ஆனால் நீதிமான்கள் அவைகளிலே நடப்பார்கள். அப்போ ஏன் தேவன் நமக்கு செம்மையான வழிகளை வைத்திருக்கிறார் என்றால், அந்த செம்மையான வழியிலே நீதிமான்களாகிய நானும் நீங்களும் நடப்பதற்காக, வெறுமன வாசிப்பதற்காக அல்ல, நடப்பதற்காக. அதே நேரத்தில் அதே வழியில் அந்த நீதிமான்கள் போகக்கூடிய அந்த செம்மையான வழியில் பாவியால் நடக்க முடியாது. அவன் என்ன பண்ணுவானா? இடறி விழுந்துருவானா. அதை என்னால் முடியாதுப்பா, எங்களால் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அதில் இடறிடுவானான். அதே வசனம் தான், அதே வழி தான். நீதிமான் நடக்கிறான், என்னொருத்தன் அதில் இடறான். அப்படியானா நீங்களும் நானும் நீதிமான்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டாச்சு, இரத்தத்தினால் கழுவப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பரிசுத்தாய் பெற்றாச்சு. இப்படிப்பட்ட நீங்களும் நானும் அந்த ஆண்டவருடைய வழியில் நடக்கணும். அவருடைய வழிகள் செம்மையானவைகள், அதில் நடக்கணுமா? நீதிமான் நடக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. நடப்பார்கள் அப்படின்னா நம்ம நடக்கணும். நீதிமானுடைய வழியை எங்கெங்கே கண்டுபிடிக்கலாம்? வேதத்திலிருந்து கண்டுபிடிக்கலாம். வேதம் என்ன சொல்லுது? சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறான்? 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நல்லா கவனிச்சிங்க. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தை. அப்படின்னா அந்த வார்த்தையின் மூலம்தான் தேவனுடைய வழியை நம்ம கற்றுக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். மகிமைப்படுத்தியிருக்கிறார். வானத்தை உண்டாக்குனார், உண்டாக்கடவுனார், உண்டாயிடுச்சு. நட்சத்திரம் அதெல்லாம் உண்டாகட்டும்னார், உண்டாயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது. ஆனால் தேவனுடைய வார்த்தையோ என்றென்றைக்கு நிற்கக்கூடியது. நிற்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, ஆண்டவருடைய வருகையில் வந்த பிறகும் நியாய தீர்ப்பு வரைக்கும் அது நிற்கும்.
ஆகையினால தேவன் தம்முடைய வார்த்தையை பிரஸ்தாபமாக்கி வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம கையில் 150 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் பைபிள் கிடைச்சதுனால தான் அது ஒரு என்ன சாதாரணமாக தெரியுதுங்க. அது ஃப்ரீயாக கொடுத்து போடுறாங்க வேற. அதனால் இந்த இது மேன்மையாக தெரியல. நம்ம கையில் கிடைச்சது பெரிய மேன்மைங்க, பெரிய பாக்கியம். இப்போது அதை ஏன் கொடுத்தாரு? அதில் நம்ம நடக்கணும். அப்போ படிக்கணும்ல, படித்தா தெரியும். தெரிஞ்ச பிறகு வாழணும். வெறுமனே படிச்சுட்டு நான் படிச்சுட்டேன், இன்றைக்கி ஒரு அதிகாரம் படிச்சுட்டேன்ப்பா போதும்ப்பா. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த வேத புஸ்தகத்தை மேன்மைப்படுத்த, அதாவது வாசித்து அதன்படி வாழணுங்கிற எண்ணத்துலலாம் படிக்கிறது இல்லை. கடமைக்கு சங்கீதம் ஒரு அதிகாரம், நீதிமொழி ஒரு அதிகாரம் படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எதுக்குங்க இதை மேன்மைப்படுத்தி வச்சுருக்காரு? எதுக்கு இதை மேன்மைப்படுத்தி வச்சுருக்காரு? நீங்களும் நானும் அதில் நடக்கணுங்கிறதுக்காக தான் மேன்மைப்படுத்தி வச்சுருக்காரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் படிக்கிறோம், நடக்கணுங்கிறதுக்காக தான் மேன்மைப்படுத்தி வச்சுருக்கிறேன். வாசிக்கிறோம், வாங்கி யோசித்து பாருங்கள், எவ்வளோ தூரம் வாசிக்கிறோம். அதை ஆராய்ந்து பார்த்து அதில் நடக்கணும். ஆண்டவரே இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, நான் அப்படி நடக்கணும்ப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுறீங்க. வசனம் கேட்டால் இதெல்லாம் எனக்கு தெரியுமே, இதெல்லாம் நான் எனக்கு முன்னாலே தெரியுங்க இந்த வசனம்லாம். அப்படி தெரிஞ்சு என்னங்க பண்ண போகிறோம்? அதில் நடக்கிறதுக்கு தான் வச்சுக்காரு. ஆனால் யார் இடருவாங்க? பாவிகள் இடறிவாங்கங்க. அவன் இதில் செயல்பட மாட்டான். அப்போ தேவனுடைய நீதிமான்கள் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும் அதில் நடப்பதற்கு ஆட்சிருக்கிறார். இப்போது நம்ம வழி வேறங்க, நம்ம எண்ணம் வேறு. அவர் வழி இதில் தான் இருக்குது வேதத்தில். அவர் சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இப்ப என்ன சொல்றார் பாருங்க, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவு என் நினைவு அல்ல. பூமியை பார்க்கலும் வானம் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ, இந்த உயரத்தை கண்டே பிடிக்க முடியாது. பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கிற உயரம் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் எந்த அளவுக்கு அதை சொல்லி கொடுக்குறார் பாருங்க. உங்கள் நினைவு என் நினைவு இல்லைப்பா, உங்கள் வழி என் வழியும் கிடையாது. ஆனால் பூமியை பார்க்கும் வானம் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கல என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகள் உயர்ந்ததென்றார். இந்த உயர்வான வழியைத்தான் நம்ம கையில் கொடுத்துட்டு நடன்றார். இந்த உயர்வான வழியைத்தான் நம்ம கையில் கொடுத்துட்டு எப்பா நடங்கப்பா இதில். அடே பாதகர் தான் இடறி விழுகிறாங்க, ஆனால் விசுவாசியம் அல்லவா இடறி விழுகிறான், விசுவாசியம் அல்லவா இடறி விழுகிறான். நீதிமான்கள் அந்த வழியில் நடக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அவருடைய வழியை நமக்கு கொடுத்தார், அவருடைய நினைவை நமக்கு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அவருடைய வழி தெரியுமா? தெரியும். ஆனால் நடக்கிறோமா? நடக்கலை. அப்போ பாதகர் அப்படிலாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படிலாம் இருக்கிறாங்க. நீங்களும் நானும் நல்ல கவனிச்சிங்க, அவருடைய வழியில் நடக்கிறது தாங்க கர்த்தர் நம்மளை நீதிமான்களாக மாற்றி வச்சிருக்காரு. இந்த வேதத்தை கொடுத்து வச்சிருக்காரு. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 12ஆம் வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அதான் ஏன் அதன்படி வாழ முடியல. நீதிமான்கள் அவருடைய வழியிலே நடக்கணும், அதுக்காகத்தான் நம்மகிட்ட எழுதி கொடுத்திருக்கிறார். இது எல்லாருக்கும் உரியது அல்ல, வேத புஸ்தகம் எல்லாருக்கும் உரியது அல்ல. நீதிமான்கள் அதில் நடக்கிறதுக்காகத்தான் நமக்கு அதை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்களா, நான் எழுதி கொடுத்தப்பா, என் வழியை எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமா என்ற எவன் காரியமோ அப்படின்னு சொல்லி எப்பாவது படிச்சுட்டு போயிட்டே இருக்காங்கப்பா. நான் என் வழியை எழுதி கொடுத்துருக்கேன், அவங்க அதில் நடக்கணுங்கிறக்காக தான் என் வழியை எழுதி கொடுத்தேன். ஆனால் இது நமக்கு இல்லைப்ப,
அப்படின்னு சொல்லி அந்நிய காரியமாக ஏன்றாங்க. அதனால தான் ஒழுங்காக படிக்கிறது இல்லைங்க, வேதத்தை அதிகமாக படிக்கிறது இல்லை. யோசித்து பாருங்க, நமக்கு ஆண்டவருடைய வழியை கட்டாயம் அறிந்து புரிந்து வாழணுங்கிறதுக்காக தான் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிக்கிறோம், அப்படி தானே? அப்படியா? ஏதோ நம்ம கிறிஸ்டியனாக பிறந்துட்டதுனால படிக்கலாம், அல்லனா ரட்சிக்கப்பட்டதுனால படிக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால படிக்கலாம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் வேதத்தில் மகத்துவங்களை எழுதி கொடுத்துருக்கேன், மகத்துவமான காரியத்தை நான் எழுதி கொடுத்துருக்கிறேன். ஆனால் அவங்க யார் காரியமோ எவன் காரியமோ அப்படின்னு சொல்லி அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். அப்படி எண்ணுனா எப்படி நடப்பாங்க? யோசித்து பாருங்க. அப்படி எண்ணுகிறவளாக இருந்தால் அந்த வசனத்தின்படி எப்படி நடப்பாங்க? நடக்க முடியாதுங்க. இது யாருக்கோ எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்ன உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாங்க, சபையில் முக்காடு போடுவது அவசியம், ஜெபம் பண்ணும் போதாவது வாசிக்கும் போதாவது முக்காடு போடணுங்கிறது அவசியம். ஆனால் ஒரு லேடி பிரசங்கம் பண்ணுது, அது அவசியம் இல்லை, தலைமுடியே முக்காடாக இருக்குது, அதை ஒழுங்காக வாசித்தா தானே, ஒழுங்காக வாசித்தா தானே, ஏதோ சின்ன பிட்டை வாசித்துட்டு முக்காடு அவசியம் இல்லை அப்படின்னு பிரசங்கமே பண்ணுது. நான் என்ன சொல்கிறேன்னா, பாதகர் தான் இடறி விழுவாங்க, இவங்களே இடறி விழுறாங்களே. வேதத்தை நீங்கள் வேதமாக படிக்கணும், அந்த அதிகாரத்தை முதல்ல இருந்து படித்தா தான் தெரியும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அது சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் குருந்து சபைக்கு எழுதினது, நமக்கு கிடையாது அப்படின்றாங்க. இது நமக்கு அல்ல, கொருந்து சபைக்கு எழுதினது. ஓகே, வச்சுக்குவோம். அன்பினால் அன்றி வேறொன்றிலும் கடன்படாதிருங்கள் என்று எழுதியிருக்கிறது எங்கே? அது எந்த சபைக்கு எழுதினது? ரோமாபுரியில் உள்ள சபைக்கு. அப்போ அது அவங்களுக்கு தானே, அது நமக்கு இல்லைல்ல, நமக்கு இல்லைல்ல. அப்படின்னா எல்லாத்தையும் கிழிச்சிட வேண்டியது தான், நமக்கு தான் ஒன்றுமே இல்லையா அதில். இந்திய தேசத்தில் உள்ள சபைக்கு நான் எழுதுகிறதாவது நான் இருக்குது என்ன அந்நிய காரியமான்றாங்க. இவனுக்குரியதுங்க, இது கொருந்து பட்டணத்தில் உள்ளவங்களுக்குங்க, நமக்குரியது இல்லைங்க அப்படின்னு சொல்லி டேராக பிரசங்கம் பண்ணுறாங்க. எப்படி முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக யாருக்கோ உரியதுன்னு எண்ணுறாங்க. அதனால படிக்க முடியல நமக்கு. உங்கள் மனசை தொட்டு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்கிறீங்க, எத்தனை அதிகாரம் படிக்கிறீங்க? அதே நேரத்தில் யூடியூப்பில் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? பிரசங்கம் யாருடைய பிரசங்கம் கேட்கலாம், ஆனாலும் அந்த பிரசங்கம் வேதத்தின் அடிப்படையில் இருக்குமான்னு பார்க்கணும், நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். எவ்வளோ நேரம் இதில் செலவு பண்ணுறோம், எவ்வளோ நேரம் அதில் செலவு. என்னையே கொஞ்சம் நானும் யோசிப்பேங்க. நான் படிக்கும்போது எல்லாம் படிப்பேன், ஆனால் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் அதில் என்ன இருக்குது, இன்றைக்கி நியூஸ் என்ன, அப்படி இப்படின்னு அந்த மாதிரி தான் போகுது. ஏன் நம்ம வேதத்தின் மேலே ஒரு நேசம் வரணுமேங்கிற எண்ணம் வரலையே. அது ஏன் வரலன்னா, அந்நிய காரியம் போ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறனால தான் நம்ம நேசித்து வாசிக்க தெரியல. ஆண்டவர் வேதனைப்படுற, எழுதி என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அப்போ எழுதி கையில் கொடுத்தது எதுக்கு? அதில் நடக்கத்தான், அவருடைய வழியில நடக்கத்தான் எழுதி கையில் கொடுத்துருக்கிறார். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு வேத புஸ்தகம் இல்லை, அவங்க மொழியில் இல்லை. ஆனால் தேவன் கிருபையாய் நமக்கு இந்த வேத புஸ்தகத்தை நம்ம மொழியிலே அச்சிட்டு கையில் கொடுத்துருக்காரு. இது ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுனால தான் ஆட போட பைபிள் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறோங்க. இல்லைங்க, அதை வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். ஆண்டவருடைய வார்த்தை முதல்ல படித்தோம், அவர் சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிறோம், நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எதையும் எந்த ஒரு காரியத்தையும் அவர் பிரஸ்தாவப்படுத்தலை. அப்படி அதை விட இந்த வேதத்தை தான் முக்கியப்படுத்துகிறார். ஏன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா? ஆவி இருக்குது, ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. இப்படி பவர்ஃபுல் வேர்டை நம்மகிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த அளவுக்கு வல்லமுள்ள வார்த்தையை நம்ம கொடுத்துருக்காரு. எது கொடுத்தாரு? நீதிமான்களோ வென்றால் அதில் நடப்பார்கள். அப்போ தேவன் நீதிமான்களாகிய உங்களை என்னையும்
நேசித்து நீதிமான்களாய் மாற்றினது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் அவருடைய வழியில் நடக்க வேதத்தை எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்காரு. படிக்க வேண்டியது அவசியம். சரி, சர்ச்சுக்கு வர்றோம். எதுக்கு வரோம்? சர்ச்சுக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம்? வேதம் சொல்லுது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். என்ன சொல்றாங்க பாருங்க, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வர்றாங்க, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் 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 பாவா போவோம்ப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி எதுக்கு போறாங்களாம்? அவர் தமது வழிகளை போதிப்பார். எங்க? சபையில். ஒன்று கையில் எழுதி கொடுத்துருக்கிறாரு, படிக்கும்போது போதிக்கிறாரு. 2 சபைக்குள்ளே ஏன் கொண்டு வந்தார்? அவர் வழியை போதிக்கத்தான். அவர் வழியில் நீங்களும் நானும் நடக்கணுங்கிறதுக்காக அவர் வழியை போதிக்கிறதுக்கு தான் சபைக்கு வர சொல்கிறாரு. எனக்கு நிறைய பேர் சபை கூடுதலே விடுவாங்களே, சபை கூடுதலே விட்டுருவாங்க. எப்படி வழி தெரியும்? எப்படி? தேவனுடைய வழியை சபை மூலம்தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய அனந்த ஞானம் சபையின் மூலம்தான் வெளிப்படும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது சபை கூடுதலை எத்தனை பேர் விடுறாங்க? இது சாதாரணமாக நினைக்கிறாங்க. சபை கூடுதலை விடக்கூடாது என்பதே தேவனுடைய வழி, அது தேவனுடைய வழி. ஆனால் நீதிமான்கள் அதை நடப்பார்கள், அதை நடப்பார்கள். அதனால தான் ஆலயத்துக்கு போவோம். அங்கே அவர் தமது வழிகளை போதிப்பார், நாம் அவருடைய வழிகளில் நடப்போம், நாம் அவருடைய வழிகளில் நடப்போம். அப்போ நடக்கிறதுக்கு தாங்க சபையில் போதிக்கிறாங்க, நடக்கிறதுக்கு அவருடைய வழியில் நடக்கிறதுக்கு தான் போதிக்கிறாங்க. யாருக்கு போதிக்கிறாங்க? நீதிமான்களுக்கு. ரட்சிக்கப்படாத ஒரு சிலர் இங்கே உட்காந்துடலாம், ஆராதனைக்கு வரலாம், அவங்களுக்கு அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்களுக்காக ஆண்டவர் அதை சொல்லலை. சபைக்கு வரும்போது நீதிமான்களுக்கு என்று தான் கர்த்தர் சொல்லி கொடுக்குறார். ஏன்? அவங்க அதில் நடக்கணும், அவங்க அதில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சப்போஸ் நீங்கள் ஒரு வாரம் வரல, ஆண்டவர் வழி உங்களுக்கு புரியுமா? போன வாரம் நான் இல்லை, பிரதர் பேசினார். இப்போ அந்த வழியை குறித்து அவர் பேசினார். இது எனக்கு தெரியாது. ஏன் தெரியல? நான் வரல, நான் வேற ஒரு சபைக்கு போயிட்டேன், நம்ம சபைக்கு போயிட்டேன்னு வச்சுங்க. யார்கிட்டயோ ஒருத்தர் என்ன பேசினார் அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுங்க. அவர் விளக்கமாக சொன்ன மாதிரி நீ விளக்க முடியுமா? அவர் விளக்கமாக சொன்ன மாதிரி விளக்க முடியுமா? முடியாதுங்க, முடியவே முடியாது. அந்த நேரத்தில் ஆவியானவர் தேவனுடைய நீதிமான்களுக்கு சரியாக வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் சொல்லுவார். ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் நடத்துகிறாங்க, கிளாஸ் நடத்தும் போது அந்த டீச்சர் மாதிரி அந்த ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த வாத்தியார் நடத்துகிறாரு, அன்னைக்கு அவன் வரல, ஒரு பையன் வரல. இப்போ ஒரு பையன்கிட்ட, கிளாஸ்க்கு போன பையன்கிட்ட வராத பையன் கேட்குறான், இன்றைக்கி என்னடா நடத்தினாரு, எப்படா நடத்தினாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான்னு வச்சுங்க. வாத்தியார் சொன்ன மாதிரி அவனுக்கு சொல்ல தெரியுமா? சொல்ல முடியாதுங்க, சொல்ல முடியாது. அவனுக்கு எவ்வளோ விளங்கிச்சோ அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர வாத்தியார் சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்படியே இங்கே ஆலயத்துக்கு வரும்போது தேவன் என்ன பண்ணுவாராம்? அவருடைய வழியை நமக்கு போதிப்பாராம். அதனால சபை கூடுதலை விடக்கூடாதுங்கிறது அதுதான், சபை கூடுதலை விடக்கூடாதுங்கிறது அதுதான். ஏன்? அவருடைய வழியில் நடக்கிறதுக்கு இங்கே வந்து கற்றுக் கொடுக்குறாரு. ஓகே, இப்போது சப்போஸ் நீங்கள் படிக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? கேட்குறீங்க, ஆலயத்தில் வந்து அவருடைய வழியை கேட்குறீங்க, என்ன செய்வீங்க? நீங்கள் வாழலைன்னா வேஸ்ட்டுங்க, படித்து கைக்கொள்ளலைன்னா வேஸ்ட்டு. ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் பாருங்க, 119ஆம் சங்கீதம் 60வது வசனம். உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். என்ன சொல்கிறான் பாருங்க, ஆண்டவருடைய வழி, அவருடைய கற்பனைகளை கொடுக்குறார், அதை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேங்க. நான் தீவிரித்தேன் என்று சொல்லியிருக்கலாம், அல்லவென்றால் நான் தாமதம் பண்ணுகிறது இல்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ரெண்டுமே சொல்லாமல், தனித்தனியாக சொல்லாமல்
தாமதியாமல் தீவிரித்தேன். அப்படின்னா நான் தாமதம் பண்ண மாட்டேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யணுமோ செய்கிறேன்றான். ஏன்? தேவன் மேலே அவ்வளோ வாஞ்ச இருந்தால் தான் வசனத்தின் மேலே வாஞ்ச வர முடியும். சும்மா நானும் படிச்சுட்டேன், படிச்சுட்டிங்களா? படிச்சாச்சு. சில குடும்பங்களில் கேட்பாங்க, டேய் டேய் பைபிள் படிச்சியாடா? மம்மி நான் சைக்கிளில் கீழே விழுந்துட்டேன் மம்மி. அப்படியா? பைபிள் படிச்சு போனியாலே? இப்படி தான் கேட்பாங்க. அப்போ பைபிள் படிக்கலைன்னா கீழே விழுந்துருவான் தான் சொல்லி கொடுக்குறாங்களே தவிர, பைபிளில் தேவனுடைய வார்த்தையை நம்ம விளங்கி கொண்டு வாழணுங்கிறதுக்கு சொல்லி கொடுக்கல. அது வேஸ்ட், அது வேஸ்ட். அதே போல் நீங்களும் நானும் இன்னைக்கு கஷ்டம் வந்துடும், படித்து போகலன்னா நஷ்டம் வந்துடும், அதுக்காக நீங்கள் பார்த்து குறி கேட்குற மாதிரி பைபிளை திறந்து படிச்சிங்கன்னா வேஸ்ட், வேஸ்ட். அது தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான்கள் செய்கிற வேலையே கிடையாது. அது நீதிமான்கள் தேடி பார்த்து படித்து தேர்வாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துங்க, தேவனுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்தார். ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்களாம்? அந்நிய காரியம் பண்ணுறாங்களாம், அந்நிய காரியம் பண்ணுறாங்களாம். அதனால தான் நடக்க முடியல. படிக்கிறதும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, போச்சு போங்க. படிக்கிறதுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எவ்வளோ நேரம் படிக்கிறேன்? ஆனால் டிவியில் உட்காந்தான்னா உட்காந்துக்கிட்டே இருப்போம், எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்துருப்போம். இல்லை யூடியூப்பில் உட்காந்துன்னா உட்காந்துக்கிட்டே இருப்போம். பைபிள் அது இருக்கட்டும், படித்தாச்சில் உதாரியாதரும் விட்டு அதுக்கப்புறம் இதை பாரு. என்னங்க அது? அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிற இதை மகிமைப்படுத்தி நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. நம்ம இதை சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம், சாதாரணமாக நினைக்கிறேன். அவருடைய வழியை போதிப்பாராம். அவன் என்ன சொல்கிறான் சங்கீதக்காரன் 119:60, உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். அப்போ ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னால் இம்மிடியேட்டாக நம்ம கீழ்ப்படியணுங்க, இம்மிடியேட்டாக கீழ்ப்படியணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன்வார். அப்போது வசனம் ஒன்று சொல்லிச்சுன்னா இம்மிடியேட்டாக கீழ்ப்படுறேன், ஆண்டவரே நான் இதை செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுக்குறவங்களா இருக்கணும். நம்ம வழி தேவனுடைய வழி அல்ல, தேவனுடைய வழியை எழுதி கொடுத்துருக்காரு. அது படிக்கும்போது தெரியும், சபைக்கு வரும்போது தேவன் தம்முடைய வழியை போதிப்பார் தெரியும். என்ன பண்ணுவீங்க? இம்மிடியேட்டாக கீழ்ப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். எல்லாரால முடியாதுங்க, எல்லாரால முடியாது. யாரால இம்மிடியேட்டாக கீழ்ப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்க முடியும்? இயேசு தான் சொன்னார், நான் சொல்லலை. வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். என்ன சொல்றார் பாருங்க, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவன் என் வசனத்தை படிப்பான் இல்லை, கைக்கொள்வான். படிக்கிறது எதுக்கு? கைக்கொள்றதுக்கு. கைக்கொள்வது எப்போ கைக்கொள்வான்? ஆண்டவர் மேலே யாருக்கு அன்பு இருக்குதோ அவங்களால தான் கைக்கொள்ள முடியுங்க. மறுபடி வசனம் நிறையா தெரியலாம், வசனம் நிறையா ஒப்பிக்கலாம், மற்றவங்களுக்கு வசனம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் மேலே அன்பு யாருக்கு இருக்குதோ அவனால் தான் வசனத்தை இப்படி வாழ முடியுன்றார். நம்முடைய வசனத்தை கைக்கொள்ளும்படி நான் அதைத்தாங்க எதிர்பார்க்கிறாரு, அதுதான் விரும்புகிறார். நீதிமான்கள் உடனே அதில் நடக்கிறதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். நான் 1-2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி 99 வயசில், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் பல காரியங்களை சொல்லிகிட்டே இருக்கிறார். அவன் பேரை மாத்துறார், ஆபிரகாம்ங்கிறத ஆபிரகாம்னு மாத்துறார், சாராய்ங்கிறத சாராள் மாத்துறார். அவளுக்கு ஒரு குமாரன் பிறப்பான்றார். சொல்கிறதுக்கு முன்னாலே என்ன சொல்கிறாரு, இந்த வீட்டில் பிறக்கிற பிள்ளையாக இருக்கட்டும், இல்லை வேலை செய்கிற வேலையாட்கள் ஆண்களாக இருக்கட்டும், அவங்கள விருத்த சேதனம் பண்ணுப்பான்றார். ஆதியாகமம் 17 அதிகாரம் 13ஆம் வசனம். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறதுன்றார். சரியா? உன் வீட்டில் பிறந்த பிள்ளையா இருக்கட்டும்,
இல்லை பணத்துக்கு எவனையோ வேலைக்கு வாங்கிட்டுக்கேன்னு வச்சுக்கோ, உனக்கு வேலைக்குன்னு, அவன் ஆம்பளையாக இருந்தால் அவனாக இருக்கட்டும், உன் வீட்டில் வேலைக்காரன்னு வச்சுக்கோ, அவனாக இருக்கட்டும், ஆம்பளையாக இருந்தால் எல்லாருக்கும் என்ன பண்ணிடு, விருத்தசேதனம் பண்ணிடு. இதை சொல்லிட்டு வந்த பிறகு வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். 22ஆம் வசனம், 23ஆவது வசனம். தேவன் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். இதுக்கு முன்னால 21ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு, என்னென்னமோ நடக்குது. ஆனா இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். போயிட்டாரா? நடக்கிறத பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை நாளில் தானே விருத்தசேதனம் பண்ணினார். என்னப்பா அது, என்ன மாதிரி வாழ்ந்திருக்கிறாங்க. உனக்கு பிறந்த ஆண் பிள்ளைக்கு காசுக்கு வாங்கினவனுக்கு விருத்தசேதனம் பண்ணியிருப்பான், அவ்வளோதான் சொன்னார். இன்னைக்கே பண்ணுறேன்னு நான் சொன்னார், இன்னைக்கே பண்ணிடணும்னு நான் சொன்னார் இல்லையே. ஆனால் ஆண்டவர் மேலே எவ்வளவு நேசம் இருந்தால் உடனே கூப்பிட்டுருப்பான். அவர் எழுந்திரிச்சு போனாராம், பேசிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாராம். போன உடனே அப்பொழுது பிள்ளைய கூப்பிட்டான், வேலைக்காரர்களை கூப்பிட்டான், எல்லாரும் சேர்த்து அந்நாளில் தானே விருத்தசேதனம் பண்ணான். ஏன்? தேவன் மேலே அன்புங்க. ஏன் விருத்தசேதனம் பண்ணணும்? ஆண்டவர் வந்துட்டு இன்னைக்கே பண்ணுன்னு நான் சொன்னார், சொல்லலைல்ல. அது ஒரு மாதம் கழிச்சு கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கலாமே. ஆனால் அப்படி இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டு போன இம்மிடியேட்டாக. அதுதான் ஆண்டவர் சொன்னார், என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், தாமதியாமல் தீவிரத்தை செய்கிறதுக்கு. அந்த அளவுக்கு எப்போ செய்ய முடியும்னா நமக்கு ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் தாங்க முடியும். அன்பு இருந்தால் தாங்க முடியும். யோசித்து பாருங்கள், இன்றைக்கி அன்பு இல்லாதனால்தான் நம்மளால் செய்ய முடியல, அவருடைய வழியில் நடக்க முடியல. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், அதே ஆபிரகாமை பற்றி. இப்போது ஆபிரகாம் இஸ்மவேல் பெரிய ஆள் ஆகிட்டான். இப்போ அவனுக்கும் ஈசாக்குக்கும் பிரச்சனை வருது. இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் பிரச்சனை வருது. அந்த இஸ்மவேல் இவனை துன்பப்படுத்துகிறான். உடனே சாராள் சொல்கிறா, பையனை அனுப்பிச்சி விட்ருங்க. யாரை? இஸ்மவேலையும் அவங்க அம்மாவையும் ஆகாரையும் அனுப்பிச்சி விட்ருங்கன்றான். அது அவனுக்கு வேதனையாக இருக்குது. என்னடா ஏன் பிள்ளை, அவளாவது ரைட்டு சப்ஸ்டியூட்டு, அவளை வேணா அனுப்பிச்சிடலாம், ஆனால் என் பிள்ளை எப்படி அனுப்புறதுங்கிறதுனால அவன் மன வேதனைப்படுறான். எப்படி அது செய்ய முடியும் அப்படின்னு வேதனைப்படுறான். வாசிப்போம் இப்போது 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும் வாசிக்கணும். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டாள். எப்படி? ஆகார் பெற்ற குமாரன் சாராள் பெற்ற பிள்ளையை பார்த்து என்ன பண்ணுறான்? பரியாசம் பண்ணுறான், கிண்டல் அடிக்கிறான். இவன் அந்த வீட்டுக்கே ஓனர், இவன் தான், அவனும் ஓனர் தான். ஏன்னா இவன் ஆபிரகாமுடைய பிள்ளை தான். ஆனால் கிண்டல் அடித்த உடனே இதை சாராள் பார்த்துட்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பது இல்லை என்று சொல்ற பாருங்க. அவளையும் அவன் பிள்ளையும் தள்ளி விடுங்க, என் மகன் ஈசாக்கோடு கூட அவன் சுதந்திரவாளியா இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி இவளுடைய எண்ணத்தை சொல்லுகிறாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. ஐயோ, தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட காரியம். மர்மனையாட்டிய பற்றி கவலை இல்லை, என் சொந்த மகன், இவன் தான் முதல் மகன், இவனை பற்றி சொல்லிய காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்னங்க? என் பிள்ளைய என்னால் அனுப்ப முடியாது, வேதனையா இருக்குது அப்படின்றான்.
அந்த அளவுக்கு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தேவன் என்ன சொல்றார் பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அப்பொழுது மன துக்கத்தில் இருக்கிறான். என் மனைவி என் மகனை பற்றி இப்படி சொல்லிட்டாளே, மகனை அனுப்புன்னு சொல்றாளே அப்படின்னு துக்கத்தில் இருக்கிறார். துக்கத்தில் இருக்கும்போது அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, யோசித்து பாருங்க, அவனோ பிள்ளை அனுப்ப முடியாது அப்படி வேதனைப்பட்டு இருக்கிற அளவுக்கு இருக்கிறான். அந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் பேசுறாரு ஆபிரகாமை நோக்கி. என்ன பேசுறாரு பாருங்க. அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையோ ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். இதே காரியத்தை தான் சாராள் சொன்னான். அவனுக்கு எப்படி இருந்துச்சு? व्यसனமா இருக்குது. இதே மேட்டர் தான். ஆகாரையும் பிள்ளைய அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லும்போது அதே மேட்டர் தான் சொல்றா. ஆனால் அவனோ மிகவும் துக்கப்பட்டான். ஐயோ, என் பிள்ளை அனுப்ப சொல்றாளே அப்படின்னு சொல்லி துக்கப்பட்டு இருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, எந்த நேரத்தில் சாராள் சொன்ன விஷயத்தில் பிள்ளை அனுப்ப சொல்றாளே அப்படின்னு துக்கத்தில் இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்றாரு, அப்பா இந்த விஷயத்தில் அவ சொன்னதை கேட்டுக்கோ, அவளையும் அவ பிள்ளை அனுப்பிச்சு விடுன்றார். அவன் என்ன பண்ணான், என்ன ஆண்டவரே இது நான் பெத்த பிள்ளை, எப்படி ஆண்டவரே? அவன் ஏதாவது ஒன்றும் கேட்டான்? ஆர்குமெண்ட் இருந்துச்சு? இல்லைங்க, இல்லவே இல்லை. அருமையானவளே நல்ல கவனிங்க, வேதம் அழகா சொல்லுது. அதிகாலையிலே ஆகாரம் எழுப்பி விட்டு ஒரு துருத்தி தண்ணியை தோளில் வச்சுட்டு பிள்ளைய எடுத்துகிட்டு போமா போ. என்ன மாதிரி சந்தோஷமாக அனுப்புகிறாங்க? எப்படிங்க முடியும்? ஒன்றும் முடியாத கட்டத்தில் ஆண்டவர் சொன்னோன்னு முடியுதே. ஆண்டவர் சொன்னோன்னு செய்றானே, எப்படிங்க? எதுனால செஞ்சான்னு சொல்லுங்க. ஆண்டவர் மேல இருந்த அன்புங்க, மனைவி மேல இருந்த அன்புனால கஷ்டப்படுறான். ஆனா ஆண்டவர் மேல இருந்த அன்புனால எது கஷ்டமோ அது அவனுக்கு சாதாரணமா தெரியுது. எது கஷ்டமா இருக்குதோ அது சாதாரணமா தெரியுது. அருமையானவளே நல்லா கவனிச்சிங்க. ஆண்டவருக்கு மேல இருக்கிற அன்புல நீங்களும் நானும் ஆண்டவர் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கணும். அவருடைய வழிகளிலே நடக்கிறதுக்கு தாங்க இந்த வேதத்தை எழுதி கையில கொடுத்துருக்காரு. மரியாளுக்கு நிச்சயம் பண்ணி இருக்குது. அந்த நேரத்தில் தூதன் வந்து பரிசுத்தாவினால கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாயின்னு சொன்ன போது அது எப்படி ஆகும்னு சொன்ன, இல்லை இது மலடி எனப்பட்ட எலிசபெத்துக்கு 6வது மாதம், நீ பரிசுத்தாவினாலே இது உண்டாகும் அப்படின்னு சொன்னோன்னு அவன் உடனே என்ன சொன்னான், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வாஞ்சையின்படி எனக்கு ஆகட்டும். எங்க மாப்பிள்ளை பேசி வச்சிருக்கீங்க, கல்யாணம் நடக்க போகுது. இப்போ கல்யாணம் நின்று போச்சுன்னா என்ன சொல்லும், ஊர் என்ன சொல்லுவோம், எங்கள் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, இப்போ புருஷன் என்ன நினைப்பார், கவலையே படலை, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செய்கிறேன் போங்க. இம்மிடியேட்டாக கீழ்படுறாங்க, இம்மிடியேட்டாக கீழ்படுறா. ஏன் தெரியுமா? தேவன் மேல இருந்த அன்பு, அவருடைய வழியை நடக்கிறதுக்கு அவ தன்னை அர்ப்பணிக்கிறான். யோவான் சிலுவை அடியில் நிற்கிறான். அதோ உன் தாயினொன்னு வேதம் என்ன சொல்லுது, அந்நேரமே அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். எப்படி? அவங்க பெற்றவங்க இல்லையா, குடும்பம் இல்லையா, எல்லாம் தானே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உடனே எப்படி சேர்த்தான்? அவங்களெல்லாரையும் விட என் ஆண்டவர் தாங்க எனக்கு முக்கியம். அவர் சொல்லிட்டாருங்க, அவர் சொல்லிட்டாரு, அவர் வழியில நான் நடப்பேன்னு சொல்லி நடக்கிறாங்க. அருமையானவர்களே, தேவன் நம்மை நீதிமான்களாய் வைத்தது மாத்திரமல்ல, நீதிமான்களாகிய நானும் நீங்களும் நடப்பதற்கு தம்முடைய வழிகளை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய வழிகள் வேதத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் வேதத்தை படிக்கணும், அதில் நடக்கணும், சபைக்கு வரணும், கேட்கணும், நடக்கணும். இதுக்கு தான் சபைக்கு வர்றது. அவருடைய வழியில் நடத்துறதுக்கு தான் சபையை கர்த்தர் வசனம் சொல்லி கொடுக்கிறார். இப்போ வாசிங்க, ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். என்ன சொல்றாரு பாருங்க.
நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள் பிரவேசிங்க. இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமான கண்டேன். எந்த சந்ததி? அக்கிரமம் மிகுதியான நாட்கள், பாவம் பெருகி போயிருக்க நாட்கள். அப்படிப்பட்ட அந்த ஜனத்துக்கு மத்தியில் ஒன்ன நீதிமானாய் கண்டேன், ஒன்ன நீதிமானாய் கண்டேன். ஆகையினால இந்த ஜலப்பிரளயத்தில் தப்புறதுக்கு நீ உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு உள்ள விட்டு பூட்டிட்டார் கர்த்தர் நோவாவை நோக்கி. அப்போ அதுக்கு முன்னால் என்ன நடந்தது? அதுக்கு முன்னால் என்ன நடந்தது? நோவாவை நோக்கின்னு இருக்குது. அப்போ அதுக்கு முன்னால் என்னமோ நடந்திருக்குது. என்ன நடந்துச்சு? 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நோவா நீதிமான், அப்படியே செய்தான். தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான், அல்ல செய்து முடித்தான். ஏங்க, அவர் பேழை உண்டாக்குறதுக்கு நீளம் அகலம் உயரம் எல்லாமே சொல்றாரு. அப்புறம் உனக்கும் உன்னுடைய மிருக ஜீவன் எல்லாருக்கும் சேர்த்து, பறவைகள் எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன சேர்த்துக்க? ஆகாரமாக சேர்த்து வைன்றார். அவன் ஏதாவது கேட்டானா, என்ன ஆண்டவரே, நான் யானை 2 வருதுன்னு வச்சுங்க, நீங்கள் தான் அனுப்ப போகிறீங்க, யானைக்கு தீனி போட்டு ஆகுமா? நான் எப்படி அதை தீனி போட முடியும்? எப்படிங்க முடியுமா? முடியாத அப்படின்னு அவன் கேட்கல. நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போது இந்த பேழை செய்கிறாங்க, செய்யும்போது கார்பெண்டர் சொல்கிறாரு 600 அடி நீளம்னு சொல்கிறீங்க, இது 599 அடி தான் நீளமுள்ள மரம் இருக்குது, இவ்வளோ செஞ்சுட்டா பத்தாதா? நோ, சொன்னவர் ஆண்டவர் 600 அடி அப்படியே செய்ய. அவர் சொன்னபடியே செஞ்சாங்க. சொன்னபடி செஞ்சது மட்டும் இல்லை, சொன்னபடி எல்லாம் செஞ்சான். முறுமுறுத்தானா? இப்போ இந்த மிருகங்கள் எல்லாம் கூட்டு வச்சு உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக நீ சேர்த்துக்கொள் அப்படின்னு சொன்னார. எப்படி சேர்க்க முடியுங்க? எப்படிங்க சேர்க்க முடியும்? எவ்வளோ நாளைக்குங்க ஆண்டவரே என்னைய உள்ள அனுப்புறீங்க? எவ்வளோ நாளைக்கு நான் உள்ளே இருக்கணும்? என் குடும்பம் எவ்வளோ நாளைக்கு உள்ளே இருக்கணும்? இந்த மிருக ஜீவன்கள்லாம் எவ்வளோ நாளைக்கு உள்ளே இருக்கணும் கேட்டானா? இல்லையே. ஆனால் வேதம் சொல்லுது, நோவா அப்படியே செய்தான். கேட்கலங்க, ஆர்குமெண்ட் இல்லை. இல்லை, சரி கேள்வியாக கேட்டு அதுக்கப்புறமாவது அது என்ன சொல்கிறாரோ அதன்படி செஞ்சுக்கலாம். இன்னும் சொன்னவர் ஆண்டவர், ஆகவே நான் அதில் தான் நடப்பேன். என்ன தேவனுடைய மனுஷன்? ஏன்னா இவங்கெல்லாம் ஆண்டவர் மேலே நேசித்தவங்க, ஆண்டவர் மேலே அன்பு கொண்டவங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம அன்பு வச்சுக்கல, அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். ஆண்டவர் என்ன சொன்னாலும் இம்மிடியட்டாக செய்கிறவங்க தேவனை நேசிக்கிறவங்கன்னு அர்த்தம். நான் ஜெபம் பண்ணி செய்கிறேன், இல்லைன்னா முறுமுறுத்து செய்கிறேன், இந்த முறுமுறுக்கிற வேலையே கூடாது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15வது 16வது வசனம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். என்ன சொல்றாரு? இப்போ தேவனுடைய பார்வையிலே குற்றம் அற்றவர்களாய் மாசு அற்றவர்களாய் இருக்கணும்னா என்ன செய்யுங்க? எல்லாவற்றையும் முறுமுறுக்காதீங்க, தர்க்கம் பண்ணாதீங்க. அப்போ முறுமுறுத்து தர்க்கம் பண்ணி செஞ்சால் அது வேஸ்ட் இல்லை. நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். நம்ம பாபு பிரதர் பையன் ஏனோக்க பார்த்து, தம்பி கடைக்கு போயிட்டு வா, போங்க நான் போகலன்றான். டே போயிட்டு வாடா, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட தான் சொல்லுங்க, பாவம் செய்யக்கூடாதாங்க அப்படின்னு சொல்கிறான். இது தர்க்கம். ஏய் அடிச்சு விடும் போடா, சரி சரி போகிறேன் கொடுங்க அப்படின்னு இது முறுமுறுத்துக்கிட்டே போகிறது. இது பெற்றவங்களுக்கு பிடிக்குமா? அது பெற்றவங்களுக்கு பிடிக்குமாங்க? சொன்ன உடனே செஞ்சிடறாங்கன்னா பெத்த தகப்ப மேலே தாய் மேலே பாசம் இருக்குன்னு அர்த்தம், அன்பு இருக்குன்னு அர்த்தம். முறுமுறுத்துக்கிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு போய் செஞ்சிங்கன்னா வேஸ்ட். அது
பெத்த தகப்பன் ஐயோ நம்ம அடிச்சு விடுவோன்னு பயந்து போய் செய்கிறான்டா, அப்படி தான் நினைப்பாங்களே தவிர என் பிள்ளை சொன்ன உடனே செய்கிறானே, என் மேலே எவ்வளோ அன்பு, இதை தாங்க அவங்க பெற்றவங்க எண்ணுவாங்க. அதை போல தானே ஆண்டவரும். நீங்களும் நானும் முறுமுறுக்காமல் தர்க்கம் பண்ணாமல் அப்படியே செஞ்சிடணுமா. ஏன்? அவர் மேலே அன்பு இருந்தால் தான் அப்படி செய்ய முடியுன்றாரு. அப்படி செய்யுங்க. நீங்கள் குற்றமற்றவளாய் மாசு இல்லாதவளாய் மாறணும், தேவனை போல மாறணும். அதாவது சிலர் முறுமுறுப்பாங்க, சிலர் தர்க்கம் பண்ணுவாங்க, சிலர் செய்யவே மாட்டாங்க. சிலர் தர்க்கம் பண்ணிட்டாவும் செய்வாங்க, சிலர் முறுமுறுத்துக்கிட்டாவும் செய்வாங்க, சிலர் செய்யவே மாட்டாங்க. பைபிள் வசனம் தெரியுமா? தெரியும், ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுங்களேன். எங்க முறுமுறுக்கிறவன் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறான், அதனால் முறுமுறுக்கிறான், என்னமோ செஞ்சு போடுறான். ஆனால் சிலர் செய்யவே மாட்டேங்கிறாங்களே. ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? சங்கீதம் 81:11 வசனமும் 12 வசனம். என் ஜனமோ ஆண்டவர் சொல்றார், என் ஜனம்தான், என்னுடைய ஜனம்தான். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஏன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு? என் ஜனம்தான். ஏன் என்னுடைய சத்தத்துக்கு, ஏன் வழியில் அவங்க நடக்க மாட்டேன், செவி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க? என் மேல விருப்பமே இல்லையே, அப்புறம் எப்படி செவி கொடுப்பான்? என் மேல அன்பே இல்லையே, அப்புறம் எப்படி செவி கொடுப்பான்? ஆண்டவருக்கு தெரியுது என்னை விரும்பவில்லை, ஆகையினால்தான் செவி கொடுக்கவில்லை. சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க, ஆகையால் என்னது? ஆகையால் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன விரும்பவில்லை, ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். அடே என்ன சொல்றாரு? ஆஹா, எப்பா உங்க இருதய கடினத்துக்கே விட்டுறேன்டா. உங்க இருதயம் கடினமாகி போச்சுல, என் மேல அன்பு இல்லைல்ல, அன்பு இல்லாதானே இப்படி பண்றீங்க. உங்க இருதயம் கடினப்பட்டு போச்சு, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஃப்ரீயா விடுறாரு. கடினத்துக்கு விட்டுட்டாரு. இது கடைசியில் முடிவு எங்கே போய் நிற்கும்? ஐயோ, அவங்க வசந்தி முடி வாழ மாட்டாங்க, நரகத்தில் போய் நிற்பாங்க. ஏன்? உங்க இருதய கடினத்துக்கே விட்டுட்டேன்பா. ஏன்னா என்ன நீங்க விரும்பலை, ஆகையினால உங்க மனசாட்சிப்படி வாழ விரும்புறீங்க. அருமையான சௌரியே, நீதிமான்கள் அவருடைய வழிகளிலே நடப்பார்கள். நம்ம மனசாட்சிப்படி நடந்தா அவர் வழியில நடக்க முடியாது. அப்படி நடக்காதவர்கள் முடிவில் எங்கேயோ ரட்சிக்கப்படாதவங்க போய் சேர்ற இடத்துல சேரும். யோசிச்சிங்க, ஏன் நடக்க மாட்டேங்கிறாங்க? என்னை விரும்பவில்லை, என் மேல விருப்பம் இல்லை, அதனால்தான் அவங்க நடக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் நடக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு இருதயம் கடினப்பட்டு போச்சு. கடினத்துக்கே விட்டேன் போ. அருமையானவர்களே, கர்த்தருடைய வழிகள் நீதி உள்ளவைகள், நீதிமான்களும் என்றால் அதிலே நடப்பார்கள். நானும் நீங்களும் நீதிமான்கள். தர்க்கம் பண்ண வேண்டாம், இல்லை செய்ய மாட்டேன்னு சொல்ல வேணாம். நீங்கள் சொன்ன உடனே செய்கிற ஆண்டவரேன்னு சொல்லணும். இப்போது செய்ய மாட்டேங்கிறான், என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேலே ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். இப்போ இதுவரைக்கும் எங்கே இருந்துச்சு? அபினதாவின் வீட்டிலே உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அவனுக்கு 2 பிள்ளைகள், அஹியோ ஊசா என்று சொல்கிற பிள்ளைகள். பெட்டி இருக்குது, அவங்க கேஷுவலாக போகிறாங்க வர்றாங்க, என் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க. அவங்க அந்த நேரத்துலலாம் தொட்டாங்களா கொண்டாங்களா நமக்கு தெரியல. அது சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லி தொடாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் சொந்த வீட்டுக்குள்ளே இருக்குதுங்க உடன்படிக்கை பெட்டி. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டியை ரதத்தில் ஏற்றி கொண்டு போகிறாங்க.
கொண்டு போகும்போது 6 படிங்க. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால். இப்போ மாடு மிரண்டுச்சு, 2 மாடு பூட்டி கொண்டு போறான், உடன்படிக்கை பெட்டி பின்னால் இருக்கு. அது கொஞ்சம் அசைஞ்ச உடனே என்ன நடக்குது பாருங்க. ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அவன் நினைச்சிருக்கலாம், இது நம்ம வீட்டில் இருந்து பெட்டி தானே, நம்ம வீட்டில் இருந்து பெட்டி தானே, ஆனா விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் வீட்டில் இருந்த பெட்டி தான். எவ்வளவு நாள் இருந்துச்சோ தெரியாது, வீட்டுக்குள்ள போவான் வருவான், உடன்படிக்கை பெட்டி இருக்குதான். ஆனால் அவன் வீட்டுக்குள்ள இருந்த பெட்டியா இருந்தாலும் உடன்படிக்கை பெட்டி, அது கொஞ்சம் மாடு அசைஞ்ச உடனே பெட்டி கொஞ்சம் ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னு கையை நீட்டி பிடிச்சிட்டான். சொந்த வீட்டுக்குள்ள இருந்த பெட்டியை பிடிச்சிட்டான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவி நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தார். ஐயோ ஐயோ, ஏங்க ஊசா பிடிச்சது அவன் மனசாட்சி, பெட்டி கீழே விழுந்துடக்கூடாதுங்கிற மனசாட்சியில் பிடிச்சான். அதுவும் நான் என்ன மனசாட்சி, என் வீட்டுக்குள்ளே இருந்த பெட்டி, நாங்கள் சாதாரணமாக தரம் பார்ப்போம், அந்த பெட்டி விழப்போகுதேன்னு சொல்லி பிடிச்சேன். ஆனால் பார்த்தார் ஆண்டவர், ஏண்டா எவ்வளவு திமிருந்து அந்த மாதிரி பிடிப்பேன். அதே இடத்துல காலி பண்ணிட்டாரு, செத்துட்டான். ஆனால் இந்த அடி ஏன் விழுந்தது? வேதம் அழகா சொல்லுது. உடனே அவன் எங்க கொண்டு வைக்கிறான்? ஓபேத் ஏதோம் என்கிறவன் தான் வீட்டில் வச்சிடறான். தாவீது இது மாதிரி அடி நம்மளால வாங்க முடியாதுன்னு அங்கே வச்சிடறான். இப்போ ஏன் இந்த அடி வாங்கினாங்க? 1 நாளாகமம் 15வது அதிகாரம், நீதிமான்கள் அவர்களுடைய வழியிலே நடக்கணும். 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனம். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடி விழ பண்ணினார் என்று. அடிச்சார். ஏன் அடிச்சாராம்? நமக்குள்ளே அடி விழ பண்ணாருன்னா ஊசா செத்தான். ஏன் அடி விழ பண்ணாராம்? நீங்கள் அதை சுமக்காதபடினால். யார் சுமக்கணும்? ஆசாரியர்கள் தான் சுமக்கணும். அவனும் தாவீது என்ன பண்ணான்? தேவன் மேல இருந்த அன்புல புது ரதம், நுகம் பூட்டக்கூடாத 2 மாடு புதுசா வாங்கி அவன் கொண்டு போன நினைக்கிறான். இது அவன் மனசாட்சி. ஆனா தேவனுடைய வழி என்ன? ஆசாரியர்கள் தான் அதை தூக்கிட்டு போகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவன் ரதத்தை கட்டி கொண்டு வந்த போது அடி வாங்கினது ஊசா. ஏன் முதலாவது நம்ம அடி விழ பண்ணினார்? நீங்கள் முதலாவது அதை சுமக்காதபடியினாலே. அப்போ சுமக்கிறது தான் தேவனுடைய வழி. வண்டியில கொண்டு வந்தது இவனுடைய எண்ணம். இந்த பாருங்க, தேவனுடைய வழியில நடந்த அடி வாங்கியிருக்க மாட்டான். இவன் மனசாட்சி படி செஞ்சு விட்டான், அடி வாங்கிட்டான். அன்னைக்கு வசனத்தின்படி வாழலன்னு உடனே அடிச்சாரா? ஆனா இன்னைக்கு ஏன் அடிக்கல? இன்னைக்கு நம்ம வாழலைங்க, நிறைய வசனத்தின்படி வாழலை. ஏன் அடிக்கல? அடிக்கணும்ல. அவர் நேற்று மீண்டும் மாறுறதவர் தானே. இன்னைக்கு அடி வாங்கியிருக்கலாம்ல. நம்ம ஆண்டவரே சொல்றார். முடிப்போம், வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 47வது வசனம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்தீர்ப்பது இல்லை. நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னது சொல்றாரு? எங்க நியாயப்பிரமாணத்துல செய்ய வேண்டியதை செய்யலைன்னா உடனே அடிச்சு சாவடிச்சுவாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? நான் சொல்லியும் நீங்க விசுவாசியாமல் போனால், அப்படின்னா தானே, செயல்படாமல் போனால் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன்? அடிக்க மாட்டேன். அன்னைக்கு ஊசாவை அடிச்சாரு, அது மாதிரி அடிச்சா நம்ம ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டான்.
அதை அடிக்காதனால தான் நமக்கு துளிர் விட்டு போச்சு. அன்னைக்கு மாதிரி அடிச்சிருப்பாரு, ஐயோ எப்போ யாருக்கு என்ன அடி விழுமோ தெரியலப்பா அப்படின்னு சொல்லி பயந்து பயந்தாவது நின்றுருப்பாங்க. இப்போ அடி கிடைக்காதனால தான் இஷ்டத்துக்கு பாவம் செய்கிறது என்ன, அதோடு மாத்திரமில்ல வசனத்துக்கு வாண்டி வாழாமல் போகிறது என்ன, ஏன் அடிவிழற. ஆனால் சொல்கிறார், பார், என் வார்த்தை கேட்டு விசுவாசியாமல் போனான், செயல்படாமல் போனான், நான் உங்களை அடிக்க மாட்டேன்பா, நியாயந்திருக்க மாட்டேன். ஏன்? நான் உலகத்தை ரட்சிக்க வந்தேன், நியாயம் தீர்க்க வராமல் ரட்சிக்க வந்தேன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை அடிக்காமல் கொள்ளாமல் இருக்கிறேன். சும்மா ஜஸ்ட் இந்த பெட்டி ஆடிச்சிங்க, ஆடுறத பிடிச்சது தப்பா? அவர் பார்வையில் தப்பா இருக்குதே, நம்ம பார்வையில் தப்பா இல்லையே. அவன் பார்வையில், ஊசா பார்வையில் தப்பு மாதிரி இல்லை. ஐயோ விழுந்துடக்கூடாதுங்கிறது நல்ல எண்ணத்தில் பிடிக்கிறான். அவன் எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தாலும் ஆண்டவர் எண்ணம் வேற இல்லை. அடிச்சிட்டாருங்க, உடனே அடிச்சிட்டாரு. இன்னைக்கும் தேவன் நமக்கு வசனங்களை சொல்கிறார். நீதிமான்கள் அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி வசனங்களை சொல்கிறார். நடக்கலை, ஏன் அடிக்கலை? நான் இப்போ நியாயந்திருக்க வரல, அடிக்க வரல, நான் உங்களை ரட்சிக்க வந்திருக்கேன், காப்பாற்ற வந்திருக்கேன் சொல்லிட்டு அடுத்த வசனம், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லிட்டார், ஓகே, நீங்க இன்னைக்கு நீங்க கீழ்ப்படியலைன்னா நான் அடிக்க மாட்டேன், நான் அடிக்க மாட்டேன். ஏன்னா உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் கீழ்ப்படியாமல் போயிட்டீங்க, என் வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டீங்கன்னா நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்குது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயந்திருக்கு. நியாயந்திருத்து என்ன பண்ணுவார்? அக்னி கடலுக்குள்ளே போட்டுருவார். இப்போ அடி வாங்கிட்டாவது திருந்திக்கலாம், ஆனால் இப்போ விட்டுறாரு. கடைசியில் அந்த வசனத்தை வச்சு நியாயந்திருக்கும் போது அக்னி கடலுக்கு போக வேண்டியிருக்கும். அருமையானவர்களே, தேவனுடைய வழிகள் நீதி உள்ளவைகள். நீதிமான்களோ என்றால் அதிலே நடப்பார்கள். தேவன் தந்திருக்கிற வேதத்தில் உள்ள வழிகளெல்லாம் நமக்கு எழுதப்பட்டது, நமக்கு எழுதப்பட்டது, அதிலே நடப்பதற்காக எழுதப்பட்டது. ஆகவே ஆண்டவர் சொன்னார், நான் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி அவர் கையில் கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமான்றாங்க. அதனால படிக்கிறதே இல்லை. நிறைய பேர் படித்தாலும் ஏதோ ஒரு அதிகாரம் படிச்சுவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியம் நமக்கு கொடுத்துட்டு போ. அந்நிய காரியமாக, சொந்த காரியமாக இருந்தால் முதல்ல எல்லாம் செய்வாங்க. ஆக அந்நிய காரியமான சபைக்கு எங்கே கொண்டு வராரு கர்த்தர்? அவர் தமது வழிகளை போதிப்பார், தமது வழிகளை. அப்போ சபை விடுதலை விடக்கூடாது, வசனம் படிக்கிறத விடக்கூடாது, வசனம் படிச்சுட்டு வாழணும், சபைக்கு வந்து கேட்டுட்டு வாழணும். நீதிமான்களோ வென்றால் அதிலே நடப்பார்கள். ஆனால் எப்படி நடக்கணும்? ஆண்டவர் என்ன சொன்னாலும் உடனே கீழ்ப்படுகிற மாதிரி, என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன்னு சொன்னார். அப்படி நானும் நீங்களும் ஆண்டோட வசனத்துக்கு நடுங்கி ஜீவிப்போம். எப்போ பைபிள் படித்தாலும் என் கூட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி படிப்போம். ஆண்டவர் பேசினார்னா உடனே கையை வைப்போம். வாழ்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. அது கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, இது முடியுமாக்கும், இதெல்லாம் முடியுமாக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை முறுமுறுக்காதீங்க, தர்க்கம் பண்ணாதீங்க. அப்படியே ஆபிரகாம் இம்மிடியட்டாக செஞ்சது போல், மரியாள் இம்மிடியட்டாக செஞ்சது போல், யோவான் இம்மிடியட்டாக செஞ்சது போல், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் உண்மை 100க்கு 100 நேசிக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் சொன்னபடியே வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். நீதிமான்களோ வென்றால் அதில் நடப்பார்கள், கர்த்தரின் வழிகளிலே நடப்பார்கள். அருமையானவர்களே, நானும் நீங்களும் நீதிமான்கள் என்கிற ஸ்தானத்துக்கு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்றாச்சு. நீதிமான்கள் தான். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தருடைய வழி உத்தமமானது, நீதிமான்களோ வென்றால் அதிலே நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அதில் இடறி விடுவார்கள். அது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அதில் இடறிவாங்க. இந்த ராத்திரி வேளையில் என்னை எங்களை நீதிமான்கள் என்று அழைத்தீரே, மாற்றினீரே,
தகப்பனே, நாங்கள் அதில் வழி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவிச்சிங்க. உங்களுடைய வழிகளிலே நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதை படித்து நடப்பதற்கு கிருபை தாங்க. சபைக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு கிருபை செய்யுங்க. என்னை எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நாங்கள் முறுமுறுக்க மாட்டோம், தர்க்கம் பண்ண மாட்டோம். ஆண்டவரே, என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன்னு சொன்னீங்களே. அன்றைக்கு சங்கீதக்காரன் சொன்னானே, வசனம் கிடைத்த உடனே வழி நடந்தேன் நானே. அப்படி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்படி வாழ்கிறதுக்கு உங்கள் மேலே 100% அன்பு எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. தாங்கப்பா. இது எங்களை நாங்கள் சொல்லி மற்றவங்களுக்கு ஒரு அன்பு உண்டாக வேண்டியதில்லை. இது இயற்கையாகவே வரணும் ஆண்டவரே. எனக்கு இயற்கையாகவே தாங்க ஆண்டவரே. உங்கள் மேலே ஒரு அன்பு இயற்கையாகவே தாங்க ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன சொன்னாலும் கேட்குறேன்ப்பா. முறுமுறுக்க மாட்டேன், தர்க்கம் பண்ண மாட்டேன். ரீகாதான ரபா ஷகல ராதான ரபா சங்கல ராதா ராபா. ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்து நான் அந்நிய காரியமாக எண்ணிவிடாதபடிக்கு ஆண்டவரே, எனக்கென்று எழுதப்பட்டது. ஆகவே நான் வாசிப்பேன், தியானிப்பேன், நடப்பேன் என்று சொல்லி வாழ்ந்துவிட எனக்கு கிருபை தருவீராக. என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் மேலே எனக்கு 100% அன்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. 100க்கு 100 அன்பு எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அன்போடு கூட நான் வசந்தபடி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ராதானா ராபா ஷாகாலா. இப்பொழுது மத்தியில் இருக்கிற ஜாஷுவா ஜெயிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலைவில் நாங்கள் கூடி வந்து உடைய வார்த்தையை ஆண்டவரே தியானிக்க ஆண்டவரே எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நீதிமன்ற தலைப்பின் கீழாக நீர் பேசி வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய வழிகள் ஆண்டவரே செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார் என்ற வசனத்தின்படி நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். உடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் நீர் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவர். ஆண்டவருடைய உடைய வேதத்தின் மகத்துவம் எழுதி கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் அவைகள் அந்நிய காரியமாக எண்ணாத படிக்க அப்பா, அதன் மகிமையை மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக அப்பா ஆண்டவர் நாங்கள் வாசித்து தியானித்து ஆண்டவர் அதற்கு கீழ்ப்படிய எங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எந்த ஒரு முறுமுறுப்போ தர்கிப்போ ஆண்டவர் செய்யாத படிக்க ஆண்டவரே, 100க்கு 100 ஆண்டவரே உம்மை நேசித்து அப்பா இந்த வார்த்தைக்கு அப்படியே ஆண்டவரே உடனே கீழ்ப்படிவதற்கு எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது ஆண்டவரே இந்த வார்த்தையை கை கொள்ளும்படி தாமதியாமல் தீவிரித்தது போல ஆண்டவரே நாங்கள் உடனே கீழ்ப்படிய இந்த வார்த்தைக்கு நடுங்கி அப்பா உடனே கீழ்ப்படிய ஆண்டவரே. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரு ஆண்டவரே, மரியாள் கீழ்ப்படிந்தார்களே ஆண்டவரே, யோவான் கீழ்ப்படிந்தாரு ஆண்டவர். நாங்களும் அப்படியே கீழ்ப்படிய ஆண்டவர் எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு எங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா எதிரடையான காரியத்தை கர்த்தர் எங்களை விட்டு அகற்றுவீராக ராஜா, அகற்றுவீராக ஆண்டவர். பரிபூர்ணமாய் ஆண்டவரை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரே நாங்கள் தனிப்பட்ட வித வாசிக்கும் போது சபைக்கு வரும்போது நீர் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் ஆண்டவரே, அன்றைக்கு நோவா ஆண்டவரே நீ சொன்னபடி எல்லாம் செய்தானே அப்பா, எல்லாவற்றையும் அப்படியே செய்தான் நாங்கள் வாசிக்கிறோமே. நாங்கள் எல்லாவற்றையும் அப்படியே செய்துவிட ஆண்டவர். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா, உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே நன்றி 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 அப்பா. வார்த்தைக்கு ஆண்டவரே கீழ்ப்படிய கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் தருவீராக ஆண்டவர், தருவீராக ராஜா, தருவீராக அப்பா. நாங்கள் கேட்டோம் கடந்து போனோம் இராத படிக்க ஆண்டவர். ஓ அப்பா, நாங்கள் கேட்ட சாட்சிகளை போல நாங்களும் மாறிவிட தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக ராஜா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.